ஏழாவது, ஒரு சிறந்த தகப்பன் தனக்காக ஜெபிப்பார். ஏனென்றால் எல்லாவற்றையும் நீங்கள் செய்துவிட முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் நீங்கள் செய்திட முடியாது. அப்படியானால் தேவனுடைய உதவி ஒரு தகப்பனுக்கு கட்டாயம் தேவை. குடும்பத்துக்கும் தன் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு எல்லாமே ஒரு தகப்பனால் முடியாது. அதற்கு மேல் அப்பாற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தேவனுடைய வல்லமை, அவருடைய உதவி உங்களுக்கு தேவை. அதனால ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யறதுக்கு உங்க கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் மன்றாடும் ஒரு சிறந்த தகப்பனால ஒரு நல்ல தகப்பனாக பிள்ளைகளுக்கு இருக்க முடியும் அன்பானவர்களே. எட்டாவது, ஒரு சிறந்த தகப்பன் யாருன்னா தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. யோபு தன் பிள்ளைகளுக்காக ஒருவேளை பாவம் செய்திருப்பார்கள் என்று பலியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோபு புத்தகத்தில் 1:5 அதை வாசிக்கிறோம். எனவே நல்ல சிறந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள். எத்தனை தகப்பன்மார் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்க? ஃபீஸ் கட்டுறீங்க, சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. இதை விட முக்கியமானது உங்க பிள்ளைகளுக்காக நீங்க செய்யக்கூடிய ஜெபம் ரொம்ப முக்கியமானது. எப்போதும் நீங்கள் அவளோடு இருக்க முடியாது. எப்போதும் அவளோடு இருக்கிற தேவனிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணினால் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்போதும் துணை நிற்பார்.